வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பிரதமர் மோடி அவர்கள் நேற்று சிலிகுரி அப்படிங்கிற இடம் வெஸ்ட் பெங்காலில் ரோட் ஷோ போனாருங்க. அந்த சிலிகுரி ரோட் ஷோ அன்பிளானடு ரோட் ஷோ, எந்த திட்டமும் இல்லாமல் திடீர்னு அந்த ரோட் ஷோ நடந்துச்சு. விமான நிலையத்திலிருந்து பிரதமர் மோடி அவர்களுடைய தங்கக்கூடிய அந்த ஹோட்டல் இருக்குல்ல, 15 கிலோமீட்டர் காரில் தான் பிரைம் மினிஸ்டர் டிராவல் பண்ணணும். இதை தெரிஞ்சுக்கிட்ட வெஸ்ட் பெங்கால் மக்கள் வழியில் ஆயிரக்கணக்கில் கூட ஆரம்பிச்சிட்டாங்க அந்த ரூட்டில். உடனே பிரைம் மினிஸ்டர் மோடி பார்க்கறதுக்காக, தன்னை பார்ப்பதற்காக இவ்வளவு ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து கூடியிருக்காங்க. வழி நெடுக 15 கிலோமீட்டர் தூரமும் மக்கள் நின்றுக்கிருக்காங்க. பூக்கள்லாம் கையில் வச்சுருக்காங்க. உங்களுடைய காரில் வந்து தூவுறதுக்காக, உங்கள் மேலே தூவுறதுக்காக பூக்களோடலாம் வந்திருக்காங்க மக்கள் வாலண்டியரா அப்படின்னு மோடிக்கு தகவல் கொடுக்க, பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் சரி மக்கள் என்னைய பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க, அதனால ஒரு ரோட் ஷோ மாதிரி போயிடலாம், அந்த 15 கிலோமீட்டர் போகக்கூடிய அந்த பயணத்தை ஒரு ரோட் ஷோ மாதிரி ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு பிரைம் மினிஸ்டர் ஓகே சொல்ல, அன்பிளானடு ரோட் ஷோ நேற்று நடந்துச்சு. எப்பா எவ்வளவு கூட்டம்! 15 கிலோமீட்டர் லென்த்தில் சாலையுடைய 2 புறங்கள்லையும் மக்கள் நின்றுக்கிட்டு பூக்களை தூவி வேற லெவல் கிராண்ட் வெல்கம் கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோலாம் மமதா பானர்ஜியுடைய கண்ணில் பட்டுச்சுன்னா 2 நாள் 3 நாள் சாப்பிட மாட்டாங்களே அப்படின்னு பொலிட்டிக்கல் கமெண்டேட்டர்ஸ் பதிவுகள் போடுறாங்க. இது ஒன்று. அன்பிளானடு ரோட் ஷோவுக்கு, பிரைம் மினிஸ்டருடைய ரோட் ஷோவுக்கு இந்த அளவுக்கு வெல்கமா அப்படின்னு டிஎம்சி கேடர்ஸ் எல்லாம் அழுகாத குறையா புலம்பிக்கு இருக்காங்க. இது ஒன்று. இன்னொரு விஷயம், பிரதமர் மோடியுடைய அந்த ரோட் ஷோவில் திடீர்னு ஒரு ஆம்புலன்ஸுக்கு வழிவிட்ட பிரதமர் மோடி அப்படின்னு செய்திகளை படிக்க முடிஞ்சிச்சு. உடனே காங்கிரஸ், இவங்களுக்கு வேற வேலை இல்லை, இதெல்லாம் பாஜகவுடைய செட்டப்பு, அந்த ஆம்புலன்ஸுக்குள்ளே யாரும் இருக்க மாட்டாங்க, ஆனால் மோடி வழிவிட்ட மாதிரி ஒரு பில்டப் பண்ணுறதுக்காக தான் இப்படி ஒவ்வொரு ரோட் ஷோலையும் இது மாதிரியான ஒரு ட்ராமா நடக்குது அப்படின்னு காங்கிரஸ் சொல்ல, உடனடியாக பாஜக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பிரதமர் வழிவிட்டார்ல ஆம்புலன்ஸு, அந்த வீடியோவை ஷேர் பண்ணியிருக்காங்க. அந்த வீடியோவில் பார்க்கும்போது ஒரு சின்ன பையன் முடியாமல் ரொம்ப சீரியஸாக ஆம்புலன்ஸில் போய்க்கிருக்கான். ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் அழுகுறாங்க. அந்த ஆம்புலன்ஸுக்கு தான் பிரதமர் மோடி வழிவிட்டார். இதை தெரியாமல் இதுலையும் காங்கிரஸ் பாலிடிக்ஸ் பண்ணியிருக்காங்க. வெஸ்ட் பெங்கால் களத்தில் காங்கிரஸே கிடையாது. காங்கிரஸ் ஒரு தொகுதி ஜெயிப்பாங்களா அப்படிங்கிறதே கஷ்டம்தான். இந்த காங்கிரஸ் பிரதமருடைய வெஸ்ட் பெங்கால் ரோட் ஷோவை பற்றி கிண்டல் பண்ணுறாங்க. இது ஒன்று. ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோம், நிதின் நவீன் இருக்கார்ல, பாஜகவுடைய தேசிய தலைவர், அவர் தமிழகம் வருகை தந்திருக்காரு. ராமநாதபுரம் அறந்தாங்கியில் பப்ளிக் மீட்டிங் வந்து நடக்குது, பாஜக பொதுக்கூட்டம், அதில் ஸ்பீச் கொடுக்குறாரு. அடுத்து சாத்தூர், மதுரை தெற்கு, கந்தர்வக்கோட்டை, இந்த 3 தொகுதிகளில் பாஜக வேட்பாளர்களை ஆதரித்து ரோட் ஷோவில் கலந்துக்கிறாரு நிதின் நவீன். 2 நாள் பயணமாக தமிழகம் வருகை தந்திருக்காரு நிதின் நவீன். மூணாவது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கனிமொழி அவர்களை சபீர் அகமது ஒரு நேர்காணல் எடுத்திருக்காரு. அதில் பாஜகவுடைய வளர்ச்சியை பற்றி கேள்வி கேட்டிருக்காரு. 11% பாஜக வளர்ந்துருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்க, கனிமொழி சொல்கிறாங்க, ஆஃப்டர் திஸ் எலெக்ஷன் வி வில் நோ வேர் தே ஆர். இந்த தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாஜக எந்த இடத்துல இருக்குது தமிழகத்தில் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும், பார்க்க தானே போகிறோம் அப்படின்னு கனிமொழி சொல்லியிருக்காங்க. அண்ணாமலை சப்போர்ட்டர்ஸு தலையால் அடிச்சுக்கிட்டாங்கல்ல, அதிமுகவோட கூட்டணி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தலையால் அடிச்சுக்கிட்டாங்க. சரி, திமுகவை வீட்டுக்கு அனுப்பணும் அப்படிங்கிறதுக்காக அதிமுகவோட கூட்டணி ஓகே, தொகுதி பங்கீடு நியாயமாக இருக்கணும் அப்படின்னு தலையால் அடிச்சுக்கிட்டாங்க. எதுவுமே நடக்கலை ப்ராப்பராக. புலம்புறாங்க. எதுக்கு புலம்புறாங்க, எதுக்கு தலையால் அடிச்சுக்கிட்டாங்கன்னா, இப்போ கனிமொழி சொல்கிறாங்களே, இப்படி நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் தலையால் அடிச்சுக்கிட்டாங்க. ஆஃப்டர் திஸ் எலெக்ஷன் வி வில் நோ வேர் தே ஆர். இந்த தேர்தல் முடிவுக்கு பிறகு 27 தொகுதியில் தான் பாஜக போட்டிடுறாங்க. மேக்ஸிமம் எவ்வளோ ஓட் ஷேர் பிஜேபி வாங்க முடியும்? மேக்ஸிமம் 5%. நான் சொல்கிறது மேக்ஸிமம். அப்போது இப்போ 12% பாஜகவுடைய ஓட் ஷேர் இருக்குது. 12, 11க்கு மேலே. அப்போது அடுத்தடுத்து 11லேருந்து 12, 13, 15 இப்படி போகிறது growth. 27 தொகுதியில் மட்டும் போட்டிடுறதுனால அது 5%க்கு ட்ராப் ஆகுமா? இந்த திராவிட கட்சிகள் 5% தான் பாஜக, 4% தான் பாஜகவுடைய வாக்கு வங்கி அப்படின்னு இதை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க. ஏன் அதிமுகவே இந்த 2026 பாஜக வாங்க போகக்கூடிய அந்த ஓட் ஷேரை மையமாக வச்சு தான் 2029 சீட்டு கொடுப்பாரு. ஒருவேளை கூட்டணி கண்டினியூ ஆனிச்சுன்னா இந்த 2026 பாஜக பெற்ற வாக்கு சதவீதத்தின் அடிப்படையில் தான் தொகுதிகள் பிரிப்பாங்க.
27 தொகுதியில் போட்டியிட்டா மேக்ஸிமம் 5% சொல்லிட்டேன். அப்போ 5%க்கு 4 சீட்டோ 5 சீட்டோ தான் 2029 அதிமுக கொடுப்பாங்க பாஜகவுக்கு. இந்த சிக்கல்லாம் இருக்கு. அதனால தான் கனிமொழி சொல்றாங்க பாருங்க, இந்த தேர்தலுக்கு பிறகு பாஜக எந்த இடத்துல இருக்குங்கிறது தெரியும் அப்படின்னு சொல்றாங்கல்ல. இதுதான் பிரச்சனை. சரி, தேர்தல் முடிவுக்கு பிறகு கூட்டணி அமைஞ்சிருச்சு, எல்லாம் தீவிரமான கேம்பெயின் பண்ணிக்கிருக்காங்க. அதனால கூட்டணிக்கு எதிராகலாம் எதுவும் பேச வேண்டாம். நல்லா கூட்டணி ஸ்ட்ராங்காகவே போகட்டும், நிறையா தொகுதிகளை ஜெயிக்கட்டும். தேர்தல் முடிவுக்கு பிறகு பிஜேபி எவ்வளவு ஓட் ஷேர் வாங்கியிருந்தாலும் சரி, எவ்வளவு சட்டமன்ற உறுப்பினர்களை வாங்கியிருந்தாலும் சரி, மாநில தலைவர் பொறுப்பை அண்ணாமலை கிட்ட கொடுத்து அவர் எப்படி லாஸ்ட் 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் கட்சியை வளர்த்தாரு, அது மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை அண்ணாமலைக்கு மறுபடியும் பாஜக மேலிடம் கொடுக்கணும். அப்படி கொடுத்தா மட்டும்தான் பாஜக அடுத்த கட்டத்துக்கு போகும். இல்லைன்னா மிகப்பெரிய சரிவை சந்திக்கும். அப்படிங்கிறதான் யதார்த்தமான உண்மை. பாஜக மேலிடம் கண்டிப்பாக அண்ணாமலை கிட்ட மறுபடியும் மாநில தலைவர் பொறுப்பை கொடுப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு. இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.